Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தன் பக்கம் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகளுடன் மட்டும் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார். நேற்று சென்னை அதிமுக தலைமையகத்தில் மயிலாடுதுறை, நாகை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசித்தார். தன் பக்கம் நிற்பதை அனைத்து நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பழனிசாமி பல அறிவுரைகளையும் வழங்கினார். இதுபற்றி அதிமுக நிர்வாகிகள் கூறியது: பழனிசாமி முன்பு தேர்தல் தோல்விக்கு தலைமையின் முடிவுகளே காரணம் என்ற ரீதியில் யாரும் எவ்வித கருத்தும் சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவு போடப்பட்டிருந்தது. எனவே அது தவிர பிற விஷயங்களை மட்டும் நிர்வாகிகள் பேசினர். மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் தாவேகாவின் சமூக வலைதள பிரச்சாரம் எடுபடவே இல்லை. அதே நேரத்தில் வேதாரண்யம் தவிர இதர 5 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் அவர்களின் கூட்டணி பலம்தான். அமமுக, பாமக கட்சியினர் அதிமுகவினருடன் இணைந்து வேலை செய்யவில்லை. கூட்டணியில் பாரதிய ஜனதா இருந்ததால் சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமாக விழவில்லை என்று நிர்வாகிகள் கூறினர். அதேபோல அதிமுகவிலிருந்து வெளியேற நினைப்போரை தலைமை அழைத்து பேச வேண்டும் என்று ஒன்றிய செயலாளர்கள் சிலர் கூறினர். இறுதியாக பேசிய பழனிசாமி, டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் கட்சியை வலுப்படுத்த சிறப்பு முயற்சி எடுக்கிறேன். கட்சியில் இருந்து வெளியேற நினைப்போரிடம் பேசி பயனில்லை. வளர்த்தெடுத்து மரியாதை கொடுத்து அடையாளம் தந்த கட்சியை விட்டு வேறு கட்சியில் இணைந்தோருக்கு எப்போதும் மரியாதை கிடைக்காது என்றார். அதேபோல சி.வி. சண்முகத்தை குள்ளநரி என மறைமுகமாக விமர்சித்து அதிமுக தலைமையகம் அருகே பேனர் வைத்திருந்தனர். மிகவும் காட்டமான வாக்கியங்களுடன் இருந்த அந்த பேனர் குறித்து பழனிசாமியின் கவனத்திற்கு சிலர் கொண்டு சென்றனர். ஆனாலும் அதை அகற்ற பழனிசாமி அறிவுறுத்தவில்லை என்று கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கூறினர்.